Hi friends, இன்னைக்கு நாம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் பன்னு வச்சு. என்ன ரெசிபின்னு பார்க்கறீங்களா? பால்கோவா பன்னு. ரொம்ப டேஸ்டியான இந்த பால்கோவா பன்னு நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா செய்யலாம். இப்போ வாங்க அந்த மெத்தட் என்னன்னு பார்க்கறதுக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அடுத்ததா ஆரோக்கிய ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அகலமான பாத்திரமா இருந்தா தான் நமக்கு பால்கோவா செய்யிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பால் பாக்கெட்டை நம்ம சேர்த்துக்கலாம் கடாயில. எதுக்கு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க சொல்றேன் அப்படினா அப்பதான் பால் கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி இல்ல நம்ம அகலம் கம்மியா இருக்கிற பாத்திரத்துல பால் சேர்த்தோம் அப்படினா கொதிச்சு பொங்கி வந்துட்டே இருக்கும் வெளியில. அதனால தான் இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம பால் சேர்த்தாச்சு. நான் இன்னைக்கு 1 லிட்டர் பால் எடுத்துர்க்கேன். நீங்க 1/2 லிட்டர் பால், 1/4 லிட்டர் பால் உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க பால் சேர்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்தீங்க அப்படினா கண்டிப்பா ரொம்ப டைம் எடுக்கும் கெட்டியாகிறதுக்கு. நம்ம தண்ணி சேர்க்காம இருக்கிற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் குயிக்கா ரெடி ஆயிரும். குயிக்கானாலும் கொஞ்சம் லேட் ஆகும். இது நார்மலாவே இந்த பால்கோவா ரெடி ஆகிறதுக்கு நமக்கு 20 மினிட்ஸ் ஆகும். நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் அப்படினா இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காத கெட்டியான பாலா எடுத்துக்கலாம். பாக்கெட் பாலா இருந்தா இந்த ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. இல்ல மாட்டு பாலா இருந்துச்சுனா தண்ணி சேர்க்காத கெட்டியான பாலா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பால் நல்லா சூடாகி கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்க இப்பவே கொஞ்சம் ஆட கட்டறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பொங்கி வராம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு பொங்குற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. பாருங்க இந்த மாதிரி எவ்வளவு ஆட கட்டி வந்திருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோனே நம்ம அடுப்பை கண்டிப்பா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சீங்க அப்படினா அடியில அடி பிடிச்சிரும். இப்போ இந்த மாதிரி கரண்டியை வச்சு திரண்டு வர்ற ஆடை எல்லாத்தையுமே இந்த மாதிரி பாலோட கலந்து விட்டுட்டே இருங்க. ஓரங்கள்ல எல்லாம் போய் ஆடை ஒட்டிரும். அப்புறம் அது எல்லாமே நம்ம கடாயில தான் ஒட்டிக்கும். பாலோட சேராது. அதனால கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. கண்டிப்பா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வைங்க. பாருங்க இது எனக்கு ரெடி ஆகிறதுக்கு முழுசா 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் போல நல்லா கொதிச்சு ஆடை திரண்டு வந்திருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு ஆடை திரண்டு இருக்கு. நம்ம எவ்வளவு சேர்த்த பால் எவ்வளவு கம்மியாகி இருக்குது பாருங்க. இப்போ எனக்கு 20 நிமிஷம் போல நல்லா பால் கொதிச்சு சுண்டி இந்த மாதிரி ஆடை செம்மையா திரண்டு பால்கோவாவா ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இந்த அளவுக்கு லிக்விட் பதத்துல வேணும். அப்பதான் அந்த நம்ம பன்ல ஸ்ப்ரெட் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ இந்த டைம்ல சக்கரை சேர்த்துக்கலாம். சக்கரை எப்பயுமே பால்கோவாக்கு கடைசில சேர்த்துங்க. அப்பதான் டேஸ்ட் கரெக்ட்டா வரும். இப்போ சக்கரை உருகுற அளவுக்கு நம்ம 1 நிமிஷம் போல கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியா வேணும் அப்படினா நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் சேர்த்து கொதிக்க விடுங்க. அப்ப கெட்டியாயிடும். எனக்கு இந்த பதம் போதும். சக்கரை நம்ம லாஸ்ட்ல சேர்க்கறனால கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் நமக்கு சூப்பரான பால்கோவா இப்போ லிக்விட் பதத்துல ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கெட்டியா வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் சேர்த்து கொதிக்க விடுங்க. கண்டிப்பா கெட்டியாயி திரண்டு வந்துரும். இப்போ நமக்கு பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இத நம்ம அப்படியேவும் யூஸ் பண்ணலாம். சூடாவும் சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில் பண்ணியும் நம்ம சாப்பிடலாம். பாருங்க எந்த அளவுக்கு திக்கா சூப்பரா ரெடி ஆயிருக்கு நம்ம பால்கோவா. கண்டிப்பா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம பன் எடுத்துக்கலாம். நம்ம இத பன்ல தான் சாப்பிடணும்னு ஒண்ணும் இல்ல. பிரெட் இருந்துச்சுனா பிரெட்ல கூட சாப்பிடலாம். நம்ம பிரெட்ல ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி. இப்போ நம்ம பன்னை கட் பண்ணிக்கலாம். பன்னுங்கறனால இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணனும் பால்கோவாவை. அப்படி இல்ல பிரெட் அப்படினா நார்மலா நம்ம சும்மா எப்பவும் போல சாப்பிடலாம். இப்போ நான் இத ஆஃபா கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இத நம்ம இப்படியே சும்மா நம்ம ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற டைப்லயே கட் பண்ணிக்கலாம்.
ஃபுல்லாகவும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி க்ளோஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். அது நம்ம விருப்பம்தான். இப்போது இன்னொரு ப்ரெட்டு அதையும் நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ அப்புறம் சும்மா உங்களை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி சும்மா குட்டி குட்டி ஃபன்னி வீடியோஸ் எல்லாமே வந்துட்ருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது நம்ம ப்ரெட் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இப்போது பால்கோவா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால்கோவாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு, பார்க்குறதுக்கே யம்மியாக இருக்குது. இப்போ இது ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நம்ம இன்னொரு ப்ரெட்டை எடுத்து மேலே க்ளோஸ் பண்ணிடலாம். இது கண்டிப்பாக இந்த பால்கோவா பத்தாது, நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணணும். எனக்கு ஸ்வீட் அதிகமாக பிடிக்காது, அதனால் நான் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு திகட்ட பால்கோவா சாப்பிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பன்லையும் பால்கோவாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக சூப்பராக டேஸ்டியான பால்கோவா பன் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த பால்கோவா கூட நம்ம நட்ஸை கூட சேர்த்துக்கலாம், அது இன்னும் பெட்டர் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஒரு பெஸ்ட் வீடியோவை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பாய்.